தொடங்கலாமா? சிவா. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன். சிவா. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன். அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மதர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும் அம்மையே பிறவி துயர் தீர்த்திடும் எம்மையாளும் இடைமருதன்கடல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாடும் அரசினும் இனியன் அடைந்தார்க்கு இடைமருதனே. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல திருவுருளை இறங்கியரே, திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய இடைமருதீசன் சாத்திர குழுவின் அமைப்பாளர் சிவத்திருமதி சிவமலர் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். மற்ற அமைப்புகளை சார்ந்த பெரியவர்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த திங்கட்கிழமை தோறும் மாலை 5 மணி அளவில் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திருவிடைமருதூர் மும்மணி கோவை என்னும் இந்த நூல் சிந்தனையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற அன்பர் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருவிடைமருதூர் மும்மணி கோவை சிந்தனையை நாம் தொடர்வோமாக. 11ஆம் திருமுறையில் திருவெண்காட்டடிகளாகிய பட்டினத்தடிகள் பாடியருளிய நூல்களில் ஒரு 5 நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் முன்பே சிந்தித்திருக்கிறோம். அந்த 5 நூல்களில் ஒன்றுதான் திரு இடைமருதூர் மும்மணி கோவை என்பது. இந்த மும்மணி கோவை எத்தகைய சிறப்பு வாய்ந்த நூல் என்பதை நாம் அந்த நூலை படிக்கின்ற பொழுதெல்லாம் உணர்கிறோம். நிறைய உலகியலுக்கு தேவையான, இன்றைய மாந்தர்களுக்கு தேவையான அரிய கருத்துக்களை தருவதோடு மட்டுமல்லாமல் இடையிடையே மிக ஆழமான சித்தாந்த கருத்துக்களையும் கூட நம்முடைய திருவெண்காட்டடிகள் பாடி தந்திருக்கிறார். நான் எதனாலே சொல்லுகிறேன் என்றால், திராவிட மாபாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான யோகிகள் தன்னுடைய மாபாடியத்தில் எப்படி சிவஞான சித்தியாரையும் சிவப்பிரகாசத்தையும் திருக்குறளையும் அதனுடைய பரிமேல் அழகர் உரையையும் ஆனானூறு புறநானூறு நாலடி நானூறு முதலான நூல்களையும் மேற்கோளாக எடுத்துக்கொண்டு உரை வரைகின்றார்களோ, அதை போலவே பல இடங்களில் திரு இடைமருதூர் மும்மணி கோவையினுடைய தொடர்களையும் அவர்கள் கையாள்வதை நாம் காண முடியும். எனவே சைவ சித்தாந்தத்தின் மிக பெரும் நூலாக விளங்குகிற நம்முடைய மாபாடியத்தில், சிவஞானம் போதத்தினுடைய மாபாடியத்தில் இந்த நூல் இடம்பெறுகிறது என்றால் இந்த நூலின் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த
இந்த திருவிடைமருதூர் மும்மணி கோவையினுடைய 21 பாடல்களை இதற்கு முன்பாக நாம் சிந்தித்திருக்கிறோம். 22வது பாடலை தொடங்கி ஒரு 16 வரிகள் 16 அடிகள் வரை நாம் சென்ற வாரம் சிந்தித்தோம். இது 55 அடிகளை உடைய ஒரு பெரிய அகவல்பா. இந்த அகவல்பாவில் சற்றேறத்தாழ 3இல் ஒரு பகுதியை நாம் சிந்தித்திருக்கிறோம். எஞ்சிய பகுதியை தொடர்ந்து நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். என்றாலும் சென்ற வாரம் நாம் சிந்தித்த பகுதியினுடைய பொருளை விரைவாக பார்த்துவிட்டு இன்றைய செய்திக்குள் நாம் செல்லலாம். அடிசார்ந்தவர்க்கு முடியா இன்பம் நிறைய கொடுப்பினும் குறையா செல்வத்தை உடையவர் மகாலிங்க பெருமான். தன்னுடைய திருவடியே சார்பாக கொள்ளுகிறவர்கள் ஏனென்றால் இந்த உயிர் சார்ந்தவன் வண்ணம். உலகியலை சார்ந்தால் உலகியலோடும், திருவருளை சார்ந்தால் திருவருளோடும் விளங்குகின்ற தன்மையுடையது இந்த உயிர். எனவே பெருமானுடைய திருவடியை சார்ந்தவர்களுக்கு என்றும் குன்றாத இன்பத்தை அடைந்தார்க்கு பெருமான் இன்பங்களை தொடர்ந்து தந்து கொண்டே இருந்தாலும் அந்த திருவருள் செல்வமானது எவ்வளவுதான் அவர் கொடுத்தாலும் குறையாது தந்து கொண்டே இருக்கிற செல்வத்தை அவர் பெற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் காலம் 3ஐயும் கடந்த கடவுள். நமக்கெல்லாம் தான் இந்த இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்ற உட்காலம் மாயாகாரியமாகிய உடம்பை பெற்றிருக்கிற நமக்கு இந்த 3 காலங்களும் உண்டு. ஆனால் பெருமானுக்கு அவன் காலாதீதன், காலங்களை எல்லாம் கடந்த பெருமான். அப்படி காலங்கடந்த பெருமானுக்கும் நாம் வாழ்த்து பாடுகிற பொழுது பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூடுதுமே என்று நாம் வாழ்த்தி மகிழ்வோம். அப்படி காலம் 3ஐயும் கடந்த கடவுள் அந்த இடைமருதி ஈசன். அதோடு மட்டுமல்லாமல் உளக்கண்ணுக்கு அல்லாது ஊன்கண்ணுக்கு ஒளித்து விளங்குபவர். நம்முடைய பசுஞானத்தாலோ பாசஞானத்தாலோ உணர முடியாமல் பதிஞானத்தால் மட்டுமே உணரத்தக்க துளக்கர நிமிர்ந்த சோதி தனிச்சுடர், அசைவின்றி ஓங்கி உயர்ந்து விளங்குகின்ற ஒப்பற்ற சுடராக விளங்குபவர் நம்முடைய பெருமான். சென்ற வாரம் கூட இந்த பகுதியை சிந்திக்கிற பொழுது அவருடைய வியாபகத்தன்மையை எல்லாம் குறிப்பிட்டார். அவர் யாண்டும் நிறைந்திருப்பதனாலே அவர் அசைவதற்கு இடமில்லாத அளவுக்கு வியாபகமாக இருக்கிறார். அந்த பகுதியை எல்லாம், இந்த சிறப்புகளை எல்லாம் நம்முடைய அன்பர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதுபோல நம்முடைய 2 செவிகளுக்கும் எட்டாது உள்ளத்திலே எழுகின்ற ஓசையாக பெருமான் விளங்குகிறார். இப்படியெல்லாம் பெருமானை ஓமை ஆகுவேராக உருவகப்படுத்தி மிக அழகாக நம்முடைய திருவெண்காட்டடிகள் குறிப்பிட்டுக் கொண்டே செல்கிறார். நாம் தேனை நாவின் வழியாகத்தான் சுவைக்க முடியும். ஆனால் இவர் நம்முடைய அகத்தே மனத்தின் கண்ணே தித்தித்து ஊறுகின்ற தெய்வத்தேனலாக விளங்குகிறார். அதோடு மட்டுமல்லாமல் நாம் மூக்கின் வழியாக உணர்கின்ற மனமாக இல்லாமல் அறிவினாலே உணர்கின்ற நரும் மனமாக பெருமான் திகழ்கின்றார். இப்படி ஏனைய தன்மையும் எய்தாது எவற்றையும் தானே ஆகி நின்ற தத்துவ என்கிற பொழுது அவர் பெருமான் உயிர்களோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் கலந்து விளங்குகின்ற தன்மையினையும் சென்ற வாரம் நம்முடைய அன்பர்கள் எல்லாம் குறிப்பிட்டார். அதோடு மட்டுமல்லாமல் பெருமான் தோற்றுவ எல்லாம் தன்னிடை தோற்றி எல்லா பொருள்களுடைய தோற்றத்திற்கும் பெருமான் தான் காரணம் என்பதை நாம் அறிவோம். மாயையை கொண்டு நிமித்த காரணமாக விளங்குகிற நம்முடைய பெருமான் தான் எல்லாவற்றையும் தோற்றுவிக்கிறார் என்பது நாம் அறிந்த உண்மை. முதல் பாடலே அது சிவஞான போதத்தினுடைய முதல் சூத்திரமே அதைத்தான் சொல்லுகிறது. அவன் அவள் அது எனும் அவை மூவினையின் போற்றிய திதியே ஒடுங்கி பலத்துள்ளதாம் அந்தம் மாறி என்மனார் புலவர் என்று
இந்த பாடலுடைய பொருளெல்லாம், நம்முடைய சூத்திரத்தின் பொருளெல்லாம் அரங்கத்திலே இருக்கிற அன்பர்கள் நன்றாக அறிவார்கள். எனவே அவற்றையெல்லாம் நான் இங்கே குறிப்பிட்டுக் கொண்டிருக்காமல் மேலே செல்கிறேன். எனவே தோற்றப்பாளன் எல்லாவற்றையும் தன்னிடையே தோற்றுவித்து பிரிவில் எதுவும் தோன்றாமல் அவர் பிறவாயாக்கை பெரியானால் பெரியோர் அல்லவா. எனவே யாராலும் தோற்றுவிக்கப்படாமல் அவர் தாயுமிலி தந்தையிலி காந்தனியன் என்றெல்லாம் நாம் அறிவோம். எனவே தோற்றுவ எல்லாவற்றையும் தானே தோற்றுவிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னை தோற்றுவிப்பதற்கு யாரும் இல்லாமல் தானே தோன்றிய சுடர்முலை, நாம் அதைத்தான் பல இடங்களிலே லிங்க வடிவில் இருக்கிற நிலையில் கூட சுயம்புலிங்கம் என்று சொல்லுவோம். அந்த லயம் போகம் அதிகாரம் என்ற நிலையில் இருக்கிற தன்மையிலும் கூட பெருமானுடைய சிறப்பை சொல்லுகிற பொழுது பிரிதில் தோற்றம் இல்லாமல் தானே தோன்றிய சுடர் முளையாக விளங்குபவர் என்றும் பெருமானை இவ்வாறெல்லாம் நம்முடைய திருவெண்காட்டடிகள் உருவகித்த செய்திகளை சென்ற வாரம் நாம் சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதியை நாம் பார்க்கலாம். விரிசடை மீமிசை வெண்மதி கிடப்பினும் இருள் விரி கண்டத்து ஏகநாயக. எப்படி சொல்கிறார் என்றால், விரிசடை மீமிசை வெண்மதி கிடப்பினும், நம்முடைய இல்லம் இருக்கிறது, இங்கே விளக்கேற்றி வைத்திருக்கிறோம் அல்லது மின் விளக்குகளை ஏற்றி இருக்கிறோம். அவ்வாறு ஏற்றியதற்கு பிறகு அங்கே இருள் இருக்குமா என்றால் இருக்காது. ஆனால் இங்கே நம்முடைய பட்டினத்தடிகள் மிக நயம்பட வியப்புறுமாறு ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். விரிசடை மீமிசை, பெருமானுடைய விரிந்த சடை. அந்த விரிந்த சடை ஞானத்தினுடைய விரிவு என்றும் அன்பினுடைய விரிவு என்றும் என்றெல்லாம் சொல்வார்கள். பெருமானுடைய சடை விரிந்த சடை. அந்த விரிந்த சடையின் மேலே, மீமிசை என்றால் மிக மேலே என்பது பொருள். அது ஒரு பொருள் பன்மொழி. மீ என்றாலும் மேலே, மிசை என்றாலும் மேலே. அப்படி மீமிசை வெண்மதி கிடப்பினும், பெருமானுடைய அந்த விரிந்த சடையின் மீது வெண்மையான நில ஒளியை வீசுகிற சந்திரன் இருந்தாலும் இருள் விரி கண்டத்து ஏகநாயகன். ஆனால் அவருடைய கழுத்திலே இருள் விரிகிறது. பெருமானுடைய விரிந்த சடையின் மேல் நில ஒளியை காலுகின்ற, வெண்ணிலவு ஒளியை தருகின்ற மதி இருந்தாலும் கூட அப்பொழுது யாண்டும் இருள் இருக்க முடியாது அல்லவா. என்றாலும் பெருமானுடைய அந்த மிடரில் இருள் விரி கண்டம், அந்த இருள் விரி கண்டத்தை உடைய, கருமை நிறம் பொருந்தி இருக்கிற கண்டத்தை உடைய ஏகநாயகன், ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன் பெருமான் தான். நம்முடைய அருணகிரிநாதர் குறிப்பிடுகிற பொழுது இந்த திருவிடைமருதூர் திருப்புகழிலே மிக அருமையாக இந்த ஏகநாயகனை சொல்லுவான். இருவினை மும்மலமர, இருவினை மும்மலமர இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அவள் இடைமருதில் ஏகநாயக லோகநாயகா, ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமானே என்று அவரும் பெருமானை ஏகநாயகன், யோகநாயகன் என்றெல்லாம் குறிப்பிட்டு மகிழ்வான். அந்த ஏகநாயகன் என்ன செய்கிறார்? மகாலிங்க பெருமானுடைய திருவருள் நமக்கு என்னெல்லாம் அருள் செய்கிறது என்றால், இருவினை அற, நம்முடைய இருவினைகளும் போகிறது. இருவினைகளும் பிறவிக்கு காரணம் தானே. எனவே இருவினைகளும் மும்மலங்களும், ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லப்படுகிற மும்மலங்களும் அற்று போக இரவியோடு பிறவி அற, இறப்போடு பிறப்பே தொடக்கலாம் அறுத்தனச்சோதி என்று மணிவாசக பெருமான் குறிப்பிடுவது போல, இரவியோடு பிறவி அற, இறப்பும் பிறப்பும் இல்லாத ஒரு உயர்ந்த நிலையை எய்த ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் அதனை அவள் இடைமருதி ஏகநாயகா யோகநாயகா இமயவர் பெருமானே என்று நம்முடைய அருணகிரிநாதர் பெருமான் இடைமருதூர் திருத்தலத்தில் பாடிய திருப்புகழில் போற்றுவதை நாம் அறிவோம். அதை போலவே இங்கேயும் விரிசடை மீமிசை வெண்மதி கிடப்பினும் இருள் விரி கண்டத்து ஏகநாயகன் என்று அவரை உருவகப்படுத்துகிறார். இருள் விரிகின்ற கண்டமா, மேலே வெண்மதி வீசினாலும் கூட, நில ஒளியை வீசினாலும் கூட கழுத்திலே இருள் விரிகிறது என்கிறார். அந்த இருள் என்பது சாதாரணமானதல்ல. உலகத்தையே அழிப்பதற்காக வந்த, உயிர்களெல்லாம் அழிந்து போகிற அளவுக்கு மிக கொடுமையான
தன்மையோடு வந்த அந்த நஞ்சினை பெருமான் உள்ளதனாலே அந்த அளப்பரும் கருணையின் அடையாளமாக அங்கே தங்கியிருக்கின்ற நிலைதான் அந்த கண்டம். இங்கே அந்த ரெண்டும் ஒரே இடத்தில், இருளையும் ஒளியையும் ஒரே இடத்தில் காட்டுகிறார் நம்முடைய திருவெண்காட்டடிகள். ஏனென்றால் இரண்டுக்கும் இடம் ஒன்றுதான் என்று ஆன்மாக்களுக்கு அறிவிப்பது போல அப்படி கூட நாம் கொள்ளலாம். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் அல்லவா? எனவே அந்த ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்பதை அறிவிப்பது போல கூட இந்த ஓமையின் வாயிலாக பெருமான் உணர்த்துகிறாரோ என்பதை கூட நாம் உய்த்து சிந்தித்து பார்க்கலாம். விரிசடை மீமிசை வெண்மதி கிடப்பினும் இருள் விரி கண்டத்து ஏகநாயக சுருதியும் இருவரும் தொடர்ந்து நின்று அலமர மருதிடம் கொண்ட மருதமாணிக்க. சுருதி வேதங்கள், வேதங்கள் பெருமானால் வழங்கப்பட்டதை வேதத்தின் பொருளாக பெருமான் தான் விளங்குகிறார் என்றாலும் அதனாலே தரப்பட்ட அந்த வேதங்களும் கூட தேடுகின்றனவாம் பெருமான். சுருதியும் தேடுகிறது 4 வேதங்களும். அப்புறம் இருவரும் அயன்மாராகிய இருவரும் தொடர்ந்து பெருமானுடைய திருவடியையும் திருமுடியையும் காண்பதற்காக இருவரும் தொடர்ந்தார்கள் அல்லவா? அவ்வாறு தொடர்ந்து நின்று அலமர சுழலுகிறார்கள். வேதங்கள் பெருமானை தேடி சுழல்கின்றன. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று மணிவாசக பெருமான் குறிப்பிடுவார். பல இடங்களிலே இந்த கருத்து நம்முடைய திருமுறைகளிலே பறக்க பார்க்கலாம். எனவே சுருதியும் இருவரும் என்பது ஒரு தொகை குறிப்பது. இருவரும் என்று சொல்லிட்டார். பெருமானை தேடிய அந்த இருவர் யார் என்றால் நமக்கு நன்றாக தெரியும். நாம் எல்லாம் சிவமகாபுராணங்கள் பலவற்றையும் அறிந்திருப்பதனாலே அந்த இருவரும் என்பவர்கள் திருமாலும் பிரமதேவனும் தான். ஒருவர் அடியை தேடி போய் அலமந்தார். இன்னொரு முடியை தேடி போய் அலமந்தார். அலமறுதல் என்றால் சுழலுதல் என்பது பொருள். அலமரல் பெருமரல் 1000 சுழற்சி என்பது தொல்காப்பியம். சுழற்சி. ஆக இவர்கள் 2 பேரும் பிரமதேவனும் திருமாலும் முறையே முடியையும் அடியையும் தேடி காண முடியாமல் அலவந்தார்கள், சுழண்டார்கள். அவர்கள் தேடினாலும் கிடைக்காத அந்த பெருமான் நமக்கு கிடைப்பார். அப்பர் சுவாமிகள் சொல்லுவார் அல்லவா, தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்பார். எனவே பெருமான் ஆண்டும் நிறைந்திருக்கிற பெருமான் நம்முடைய உள்ளத்துள்ளும் இருக்கிறார். அதைத்தான் அவர் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடோனா அந்த பெருமானை நான் தேடி என்னுடைய உள்ளத்தை கண்டு கொண்டேன் என்று சொல்றார். அதைத்தான் இங்கே சுருதியும் இருவரும் தொடர்ந்து நின்று அலமர சுழல மருதிடம் கொண்ட அந்த பெருமானை நாம் எங்கே சந்திக்கலாம் என்றால், திருவிடைமருதூர் போனால் அந்த வேதங்கள் கண்டறிந்திருக்கலாம், திருமாலும் பிரமதேவனும் கண்டறிந்திருக்கலாம் என்றும் கூட நாம் கொள்ளலாம். சுருதியும் இருவரும் தொடர்ந்து நின்று அலமர, அதை போல நாம் சுழல வேண்டிய அவசியம் இல்லை. மகாலிங்க பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு இடைமருதை சென்று அங்கே உள்ளம் ஒன்றி பெருமானை ஒன்றியிருந்து நாம் நினைப்போமானால் நிச்சயமாக அவருடைய அருளை நாம் பெற முடியும். அதைத்தான் இங்கே சுருதியும் இருவரும் தொடர்ந்து நின்று அலமர மருது இடம் கொண்ட, இடைமருது என்னும் தலத்தை தன்னுடைய அருள் வழங்குகின்ற இடமாக கொண்டு எழுந்தருளி இருக்கிற மருதமாணிக்க, மருதப்பிரானே. மாணிக்கம் என்பது இயற்கையாக இயல்பாக ஒளி வீசும் தன்மையுடையது. அதை போலவே இவரும் எந்த ஒளியினுடைய பிரதிபலிப்பும் இல்லாமல் தானாகவே ஒளி வீசக்கூடிய, அருள் ஒளி வீசக்கூடிய நிலையில் இருப்பதனாலே அவரை மருத மாணிக்க என்று அழைக்கிறார். மருதிடம் கொண்ட மருத மாணிக்க உமையாள் கொழுன. நமக்கு நன்றாக தெரியும், ஒரு பாகத்தை பெருமான் அம்மைக்கு கொடுத்தார். கொழுனன் என்றால் கணவன் என்பது பொருள். தெய்வம் தொழாள் கொழுனற்றொழுதழுவாள் பெய்யன பெய்யுமழை என்பார். எனவே உமையாள் கொழுன, உமையம்மையினுடைய கொழுனனே கணவனே, ஒரு மூன்றாகி இமயானாட்டத்து என் தனிநாயக. பெருமான் 3 கண்களோடு விளங்குகிறார்.
கண்ணிமையாதன மூன்றுடையீர் கழல் அடைந்தோம். ஞானசம்பந்த பெருமான் பாடுவார் ஒரு பொது பதிகத்துல, வினைக்கு வினையாம் என்ற தொடங்குகிற பதிகத்துல கண்ணிமையாதன மூன்றுடையீர். அதான் இங்க பாருங்க, இமையா நாட்டத்து எந்த நீநாயக, ஒரு மூன்றாகிய இமையா நாட்டம். நாட்டம்னா கண். நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே பார்த்திருக்கிறோம். நாட்டம் என்றால் கண் என்பது பொருள். அவருக்கு பிறவியிலே கண்ணில்லை. ஆனால் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி பாடுகிறார்? நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன், நாட்டமிகு தண்டி என்பார். ஏனென்றால் அவருடைய இந்த ஊனக்கண் இல்லையே தவிர அவருக்கு ஞானக்கண் இருந்தது. அதனாலதான் பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற அந்த குளம் கல்லினார். அதெல்லாம் நாம் அறிந்த செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தி, அவருடைய தண்டியடிகள் வரலாற்றின் வாயிலாக நாம் பின்பற்ற வேண்டியது என்ன என்றால், இயல்பாகவே பிறவியிலேயே நாட்டம் இல்லாதவராகிய, கண்கள் இல்லாதவராகிய அவர் திருக்கோயிலுக்குள் சென்று திருக்கோயிலை வலம் வருகின்ற வரையிலும் திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே வருவார் என்பது ஒரு அருமையான செய்தி. நான் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், திருக்கோயிலுக்குள் நுழைகிற பொழுது வலம் வந்து பின்னாலே பெருமானை நாம் வணங்கி பலம் பெற வேண்டும் என்பதுதான். அவ்வாறு வலம் வருகிற பொழுதெல்லாம் பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில் என்று வருத்தப்படுவார் நம்முடைய அப்பர் சுவாமி. எனவே திருநாமமாகி 5 எழுத்தை செப்பிக்கொண்டே இருங்கள். நாள் முழுவதும் சொல்லலாம் என்றாலும் நம்முடைய உலகியல் இடையிடையே மறந்தாலும், நாம் என்ன நம்பியாருடரா, நற்றவாவுனை நான் மறைக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே என்று பாடுகிற அளவுக்கு என்றாலும், திருக்கோயிலை வலம் வருகின்ற அந்த நேரத்திலாவது, திருக்கோயில் வழிபாடு செய்கின்ற அந்த நேரத்திலாவது திருநாமம் ஆகிய 5 எழுத்தை நாம் சொப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே ஒரு மூன்றாகிய, ஒரு மூன்று என்பது சூரியனும் சந்திரனும் அக்னியும் ஆகிய இந்த 3 கண்கள் பெருமானுக்கு இருக்கிறது. வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன். இதெல்லாம் நாம் பல இடங்களே சிந்தித்திருக்கிறோம். வலக்கண் போன்றது பெரிய புராணம் என்றும், இடக்கண் போன்றது திருவிளையாடல் புராணம் என்றும், நெற்றிக்கண்ணை போன்றது கந்த புராணம் என்றும் பார்த்திருக்கிறோம். அதை போலவே சோழர்களை பற்றிய வரலாற்றை தொடங்குகிறது அல்லவா அங்கே பெரிய புராணம். தெய்வ சேக்கரார் சுவாமிகள் சோழருடைய முதலமைச்சராகத்தானே, அனபாய சோழருடைய முதலமைச்சராகத்தானே இருந்தார். அவர்கள் சூரிய குலத்தை சார்ந்தவர்கள். எனவே வலக்கண். பாண்டியர்கள் சந்திரகுலத்தை சேர்ந்தவர்கள். மதுரையிலே நடத்திய விளையாடுகள் 64 சந்திரகுலத்தை சார்ந்த பாண்டியர்கள் ஆட்சியில் நடந்தது. எனவே அங்கே இடக்கண் திருவிளையாடல். அந்த நெற்றிக்கண்ணாகிய அக்னியிலிருந்துதான் முருகப்பெருமான் தோன்றினார் என்பது நாம் அறிந்த வரலாறு. அந்த 3 கண்களுமே இமையாத நாட்டம். இமையா நாட்டம் என்றால் நம்மை போல அது இமைத்து விழித்து, இமைத்து விழித்து முடியும் திறந்தும் கொள்ளர் அல்ல. இமையா நாட்டத்து என் தனி நாயக, என்னுடைய ஒப்பற்ற தலைவரே. இங்கேயும் என் தனி நாயக என்கிற பொழுது நான் வழிபாடு செய்கின்ற ஏக இறை நீ மட்டும்தான் என்பது ஒப்பற்ற தலைவனே. ஒரு மூன்றாகிய அந்த அக்னி என்ற கண் எப்பொழுது உண்டாயிற்று என்பதை நாம் அறிவோம். அம்மையார் ஒரு முறை விளையாட்டாக பெருமானுடைய கண்ணை பொத்திய பொழுது உலகமே இருந்து போனதல்லவா, கண்களை பொத்திய பொழுது சூரியனும் சந்திரனும் இல்லாமல் உலகமே இருந்து போனதல்லவா, அப்பொழுது பெருமான் நெற்றியிலே கண்ணை உண்டாக்கி உலகத்திற்கு ஒளி தந்தார் என்பது நாம் அறிந்த புராண செய்தி. அதை நபியாரூரர் கலையநல்லூரிலே பாடுவார். வல்லிருளாய் எல்லா உலகுடன், வல் இருளாய் எல்லா உலகுடன் தான் மூட இருள் ஓடும் வகை நெற்றி ஒற்றை கண் படைத்துகந்த உத்தமன் என்று கலையநல்லூர்ல நம்பியாரூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார். வல்லிருளாய் எல்லா உலகுடன் தான் மூட, இருளானது எல்லா உலகையும் மூடிக்கொள்ள, அந்த இருள் ஓடும் வகை நெற்றி ஒற்றை கண் படைத்துகந்த உத்தமன் என்று அந்த நெற்றிக்கண்ணை பெருமான் படைத்துகந்ததற்கான ஒரு காரணத்தை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கலையநல்லூர் தேவாரத்திலே பாடுவார். அப்படி இமையா நாட்டத்து எந்தனி நாயக,
அடியேன் உருவரை முனியாதுகள் மதி, இப்படி எல்லாம் பெருமானை அழைச்சாருங்க. இவ்வளவும் இந்த 22 அடிகளிலே பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அவருடைய சிறப்பு இயல்புகள் பொது இயல்புகள் ஆகியவற்றை எல்லாம் சொல்லி சொல்லி அழைத்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அடியேன் உருகுறை முனியாது கேள்மதி, நான் உற்ற குறையினை, அந்த குறையினை நான் யாரிடம் போய் இறக்க முடியும்? உன்னிடம்தான் இறக்க முடியும். யாரிடம் போய் நான் கேட்க முடியும்? என்னுடைய குறையை களைந்து என்னை நிறைவுடையவனாக ஆக்கு என்று நான் யாரிடம் கேட்க முடியும்? உன்னிடம்தான் கேட்கலாம். ஏனென்றால் நீதான் குறைவிலா நிறைவு. நாம் ஒன்றை வேண்டுகிறோம் என்றால் நாம் யாரிடம் வேண்டுகிறோமோ நம்முடைய வேண்டுகோளை நிறைவேற்றத்தக்க தகுதி அவர்களுக்கு இருக்க வேண்டும். இங்கே பெருமான் குறைவிலா நிறைவு. எனவே நான் உற்ற ஒரு குறையினை நான் உன்னிடம் சொல்கிறேன், அதை நீ நீக்குவாயாக. முதலில் கேட்பாயாக என்கிறார். கேள்மதி, கேள் என்பதுதான் பொருள். மதி என்பது முன்னிலை அசைச்சொல். நம்முடைய சங்க இலக்கிய பாடல்கள்ல நிறைய இடங்களிலே இந்த மதி என்ற முன்னிலை அசைச்சொல் வரும். பிற்கால இலக்கியங்களிலே மிக குறைவு. எனவே இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அடியேன் உருவுரை. இவ்வாறெல்லாம் வேண்டிய திருவெண்காட்டடிகள் சொல்லுகிறார், அடியேன் ஆகிய நான் உற்றிருக்கிற இந்த குறைகளை, உன்னிடம் தெரிவிக்க விரும்புகிற இந்த குறைகளை, உன்பால் யாசிக்கின்ற இந்த குறைகளை, இந்த குறைகளை நீ களைந்து விடு என்று யாசிக்கின்ற இந்த குறைகளை கொஞ்சம் முனியாது வெறுப்படையாமல் பெருமானே நீ கேட்பீர்களாக. கொஞ்சம் வெறுப்படையாமல் கேளுங்கள். ஏனென்றால் என்னுடைய குறை மிகப்பெரியது. அந்த குறையை நான் சொல்லுகிற பொழுது சற்றே உங்களுக்கு வெறுப்பு வரலாம். ஆனால் அதை கொஞ்சம் முனியாமல், பெருமன் யாரிடமும் வெறுப்பு மற்றவர் என்றெல்லாம் நமக்கு அறிவோம். அவர் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், வெறுப்பற்றவன் என்றெல்லாம் நாம் அறிந்தாலும் கூட உலக எல்லை இருக்கிற எம்போன்ற மாந்தர்கள் விழிப்புணர்வை பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு வேண்டுகோளை திருவெண்காட்டில் அடிகள் வைப்பதன் வாயிலாக நாமெல்லாம் நாம் உற்ற குறையினை யாரிடம் சென்று தெரிவிக்கலாம் என்றால் அதற்கு சரியான ஒரே இடம் பெருமான் மட்டும்தான். பெருமானை தவிர வேறு ஆண்டும் சென்று நம்முடைய குறைகளை சொல்லவும் முடியாது, தீர்த்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் குறை சொல்லுகிற பொழுது பல பேருக்கு மிக்க மகிழ்ச்சி ஏற்படும். நாம் யாரிடமாவது குறை சொல்லுகிறோம் என்றால், ஓ இந்த குறைகளெல்லாம் உள்ளவராணி என்று நமக்காக அவர்கள் பரிந்திருப்பது மூலம் மனத்தால் மகிழவும் கூடும். குறைகளை அவரால் தீர்த்து வைக்கவும் முடியாமல் போகலாம். ஆனால் நம்முடைய பெருமானிடம் எந்த குறையை வேண்டுமானாலும் வைக்கலாம். எல்லா குறையும் நீக்குகின்ற ஆற்றல் உடையவர். நம்முடைய அருளாளர்கள், நம்முடைய நாயன்மார்கள் தங்களுடைய குறைகளை எல்லாம் பெருமானிடம் தான் முறையிட்டார்கள். பெருமான் தான் தீர்த்து வைக்கிறார், பார்த்திருக்கிறோம். அதுபோல இங்கேயும் அடியேனாகிய நான் ஒரு குறை என்றால் இதுவரைக்கும் உற்ற குறை, இப்பொழுது உருகின்ற குறை, இனிமேல் உரை இருக்கிற குறை என்று எனக்கு வருகின்ற எல்லா குறைபாடுகளையும் எல்லா துன்பங்களையும் நான் சொல்லுகிறேன், முனியாது கேள். சற்றே வெறுப்பில்லாமல் பெருமானே கேட்டருள் செய்வீர்களாக என்று வேண்டுகோளை வைத்துவிட்டு கேட்கிறார். என்ன சொல்லுகிறார்? நான் எப்படியெல்லாம் தவறுகள் செய்தேன், அதனாலே என்னென்ன துன்பங்களை அடைந்திருக்கிறேன், எனக்கு எப்படி பிறவிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பாடலுடைய மைய கருத்தே இங்க பட்டினத்தடிகள் என்ன சொல்கிறார் என்றால், நான் நிறைய வினைகளை குவித்ததனாலே மீண்டும் மீண்டும் எனக்கு பிறவிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனாலே தாயினுடைய வயிறாகிய கருப்பையாகிய சிறைக்குள் நான் பலமுறை புகுந்து துன்பப்பட்டிருக்கிறேன். பிறகு வெளி உலகத்திற்கு வந்ததற்கு பின்னாவது நான் மகிழ்ச்சியோடு இருக்க முடிகிறதா என்றால், இந்த உடம்பாகிய சிறைக்குள் நான் அகப்பட்டுக் கொள்கிறேன். முதலில் தாயினுடைய கருப்பையாகிய சிறைக்குள்ளும் பின்னால் இந்த உடம்பாகிய சிறைக்குள்ளும் நான் அகப்பட்டு மிகவும் வருந்துகிறேன். எனவே பெருமானே, இந்த 2 குறையையும் களைகின்ற பேராற்றல் உன்னை தவிர வேறு யாருக்கும் இல்லை. நமக்கு நன்றாக தெரியும், சித்தியார் படிச்சிருக்கிறோம். அவர் உருவத்திருமேனி கொண்டு வந்தாலும், அருவுருவத்திருமேனி எடுத்திருந்தாலும்
திருமேனி வைத்திருந்தாலும் அந்த 3 வகையான திருமேனிகளும் நம்முடைய கருமேனி நீக்க வந்த கருணையின் வடிவு காணேன்தான். பெருமான் கொள்ளுகின்ற எந்த வகை திருமேனியாக இருந்தாலும் நம்முடைய கருமேனியை கழிக்கின்ற அருமையான அற்புதமான வடிவம்தான் என்பது அருள்நந்தி சிவாச்சாரியார் நமக்கு சொல்லி காட்டுகிற அறிவுரை. எனவே நாம் நம்முடைய குறைகளை யாரிடம் முறையிடலாம், குறையை தீர்க்கின்ற வலிமை யாருக்கு உண்டு என்று பார்க்கிற பொழுது பெருமானை தவிர வேறு யாருக்கும் அந்த ஆற்றல் இல்லை. ஏனென்றால் மற்றவற்றை கடவுள் இருந்தோ சும்மா உபகாரத்துக்கு சொல்லிக் கொள்ளலாமே தவிர அவையெல்லாம் ஆன்ம வர்க்கம்தான். நம்முடைய குமரகுரு சுவாமிகள் பாடுவார், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழிலே, செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கீரை ஆடி அருளே என்று பாடுவார். முருகப்பெருமானை பாடுகிற பொழுது செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் என்று பிற தெய்வங்களை எல்லாம் சொல்றார். நமக்கு நன்றாக தெரியும், 100 கோடி பிரமர்கள் நோந்தினர், 6 கோடி நாரணர் அங்கனே என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். எனவே என்றும் நின்றிருக்கிற பிறவாயாக்கை உடைய தாயின் கருப்பைக்குள் புகாத அப்படிப்பட்ட எந்த குறையும் இல்லாத ஒருவராலேதான் நம்முடைய வேண்டுகோளாகிய குறைகளை துன்பங்களை நீக்க முடியும் என்பதை நமக்கு உபதேச வாயிலாக திருவெண்காட்டடிகள் சொல்லி காட்டுகிறார். நின்னடி அடியேன் உருகுறை முனியாது கேள்மதி. மதி என்பது அசைச்சொல், பொருள் இல்லை. கேள்மதி என்றால் கேளுங்கள், கேட்பீர்களாக என்பதுதான் பொருள். என்ன குறைகளை சொல்கிறார் பாருங்க. உருகுறை, அவர் உற்ற குறை, உருகின்ற குறை, இனியும் உரை இருக்கிற குறை, அவற்றையெல்லாம் அவர் சொல்லுகிறார். அந்த குறைகள் எல்லாம் என்ன? பெருமானே கேட்டங்களுக்கு நீங்கள் அந்த குறைகளை எல்லாம் களைந்து அருளீர்களாக என்று வேண்டிக் கொள்கிறாரே, அவை என்றால் நின்னடி பணியா கல்மன கயவரோடு நெடுநாள் பழகிய கொடுவினை ஈர்ப்ப. நான் பெரிய தவறு செய்திருக்கிறேன். நின்னடி பணியா கல்மன கயவர். கயவர் என்றால் கீழோர் என்பது பொருள். கயமை என்று ஒரு அதிகாரமே திருக்குறள்ல பொருட்பாடல்ல கடைசியில் இருக்கிறது. கயவர் என்றால் கீழோர். தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகுவார் என்பது ஒரு குறள். தேவர் அணையர் கயவர் என்பார்கள். அது வேடிக்கையாக இருக்கிறது பாருங்க. கயவர்கள் கீழ் மக்கள், தேவர்களுக்கு இணையானவர்கள். எப்படி? அவரும் தான், அதாவது அந்த கயவர்களும் தான் மேவன செய்தொழுகலால் என்றால் அவர்கள் விரும்புவனவற்றை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். எப்படி தேவர்கள் விரும்பியவற்றை அவர்களால் செய்ய முடியுமோ அதை போலவே கயவர்களும் தாங்கள் விரும்பியவற்றை எல்லாம் செய்து ஒழுகுகின்றவர்கள். எனவே தேவர் அணையர் கயவர் என்று நயம்பட சொன்னார் நம்முடைய வள்ளுவராசா. எனவே நின்னடிபணியா கல்மன கயவர். கயவர் யார் என்றால், கீழோர் யார் என்றால், பெருமானுடைய திருவடியை யாரெல்லாம் பணியவில்லையோ அவர்களெல்லாம் கயவர்கள். ஒரு பண்புக்கு, கயமை என்ற ஒரு குணத்துக்கு சரியான விளக்கம் சொல்கிறார் நம்முடைய திருவெண்காட்டடி. நின் அடிபணியா கல்மனம். உன்னுடைய திருவடியை பணியவில்லை என்றால் நிச்சயமாக மனம் கல்லாகும், நெஞ்சம் கல்லாம். அப்ப நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக நாம் எங்கே தஞ்சமடைய வேண்டும் என்பது அனுபூதியில் அவர் சொல்வது போல, நின் அடிபணியா கல்மன கயவரோடு, உன்னுடைய திருவடிகளை பணியாத கல் போன்ற மனம் படைத்த கீழ்மக்களோடு நான் நெடுநாள் பழகினேன். அந்த நெடுநாள் பழகியமையினாலே கொடுவினை என்னை ஈர்த்தது. வினைகளை நான் குவித்துக் கொண்டேன். கல்மனம் பெற்ற கயவர்களோடு நான் நீண்ட காலம் பழகியமையினாலே எனக்கு வினைகள் வந்து சேர்ந்தன. எனவே நல்லார் நட்பு, நல்லாரோடு சேர்கிற பழக்கம் நம்மை உயர் நெறிக்கு கொண்டு செல்லும். இடிந்தவர் நட்பு, கயவர் நட்பு, கல்மன கயவர் நட்பு, பெருமானுடைய திருவடி சிந்தனை இல்லாதவர்கள் தான் கயவர்கள். அவர்களோடு கொண்டுகின்ற அந்த நட்பானது, பழக்கமானது, அதுவும் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நெடுநாள் பழகிய, நீண்ட நாள் நான் அவர்களோடு பழகியமையினாலே
கொடுவினை என்னை ஈர்த்தது, வினைகள் என்னை ஈர்த்தன. இப்போ ஒன்று நாம் சிந்திக்க வேண்டும். திருவெண்காட்டடிகள் இப்படியெல்லாம் தவறு செய்திருப்பாரா என்றால் இல்லை. பெரியவர்கள் மற்றவர்களுக்கு ஏற்படுகிற துயரங்களை, துன்பங்களை, அவர்கள் செய்கிற தீமைகளை தங்கள் மீது இட்டுக்கொண்டு சொல்வது ஒரு மரபு. தாங்கள் செய்வதாக சொல்லுவது. இவர் அப்படியெல்லாம் கயவர்களோடு பழகியவர் இல்லை, நெடுநாள் பழகியவரும் இல்லை. கல்மணம் பெற்ற கயவர்கள் இவருக்கு உறவாகவோ நண்பாகவோ வரவும் முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அது தன் மீது சாற்றிக் கொள்ளுகின்ற பண்பை நாம் எல்லா அருளாளர்களும் பார்க்கிறோம். நம்முடைய குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று திருநாவுக்கரசர் பாட ஆரம்பிச்சுங்க. அவர் குறிக்கோள் இல்லாதா கெட்டாரு. அப்போ குறிக்கோள் இல்லாமல் போனீர்கள் என்றால் கெட்டுப்போவீர்கள் என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்கு தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறார். பலனாய் கடிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கடிந்த நாளும் மெலிவோடு உப்பு வந்து கோலனாய் கடிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்கிறார். அவர் யாரிடமும் இந்த அவர் சொல்வது போல பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கடிந்ததே இல்லை. அவர் அப்படிப்பட்ட நிலையில் இல்லை. அவர் துறவு நிலையில் வாழ்ந்தவர். அவருடைய இளம் உள்ளமே துறவை நாடியது. அந்த நாட்டத்தின் விளைவாகத்தான் அவர் சமணம் சார்ந்தார். ஏனென்றால் சைவம் இல்லறத்தை வலியுறுத்துவது, துறவரம் மேற்கொள்வதற்காகத்தான் அங்கே அவர் சமணம் சார்ந்தார். அங்கே சமணம் என்ற அந்த துறவு என்பது பொய்யான துறவு. கொல்லாமை மறைந்து உரையும் அமன் குண்டர் என்றார் சேக்கிழார். கொல்லாமை என்னும் அவர்கள் கொல்லாமை மேற்கொள்பவர்கள் இல்லை என்பதை நாவுக்கரசர் வரலாற்றை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது அவர் சமண சமயத்திலிருந்து திலகவதியாருடைய வேண்டுகோளினாலே அன்பையார் வேண்டிக் கொள்ளுகிறார், பரசமய குழியிலே விழுந்து கிடக்கிற என் இளவலை நீங்கள் தான் அந்த குழியிலிருந்து மீட்க வேண்டும் என்று பெருமானிடம் குறைய வைக்கிறார். இங்கே எப்படி வெண்காட்டடிகள் சொல்லுகிறாரோ, என்ன சொல்லுகிறார்? அடியேன் ஒரு குறை முனியாது கண்மதி என்று சொல்வது போல திலகவதியார் தினந்தோறும் அந்த திருக்கோயிலில் அலையிட்டு மெழுக்கமிட்டு கோலமிட்டு மலர்கள் பறித்து மாலை தொடுத்து இப்படியெல்லாம் திருத்தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிற பொழுது பெருமானிடம் வைக்கிற ஒரே வேண்டுகோள், பரசமே குழியில் விழுந்து கிடக்கும் என் இளவலை நீங்கள் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். பெருமானும் செவிசாய்த்து அம்மையாருடைய தொண்டுக்கு இறங்கி முன்னமே முனியாகி எமையடைய தவமுயன்றான் அன்னவனை சூளை மடுத்து ஆழ்வம் என்று உறுதிமொழியை பெருமான் தருகிறார். பார்க்கிறோம். அப்போ அந்த சமயம் துறவரத்துக்கான சமயமும் இல்லை. அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் உயிர்களிலேயே வேறுபாடு காண்பவர்கள். பெண்கள் சமண துறவிகளிலே சமண பெண்கள் முத்தி பேர் அடைய முடியாது. நம்ம அப்படி இல்லை. சைவத்துல உயிர்களுக்கு ஆண் பெண் வேதமெல்லாம் பார்ப்பதில்லை. நம்முடைய காரைக்கால் அம்மையாரை விடவா இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார் அல்லவா? இரவாமை வேண்டும் பெருமானே, ஒருவேளை மீண்டும் பிறக்க வேண்டிய நிலை வருமானால் உன்னை மறவாமை வேண்டும் என்று அம்மையார் வேண்டிக் கொள்கிறார். நம்முடைய சைவம் அங்கே சமணத்திலே பெண் துறவிகள் தவம் இருக்கலாம். எதற்காக தவம் இருக்க வேண்டும் என்றால், அடுத்த பிறவியிலே நான் ஆணாக பிறக்க வேண்டும், ஆணாக பிறந்ததற்கு பிறகு நான் முத்தி பேர் அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தவம் இருக்கலாம். இப்படியெல்லாம் சொல்வார்கள் சமண சமயத்தை பற்றி. அதனாலேதான் அந்த சமயங்கள் எல்லாம் இல்லாமல் போய் நின்னடி பணியா கல்மன கயவரோடு நெடுநாள் பழகிய கொடுவினை, இப்படிப்பட்ட ஒரு பெரும் தீங்கை நான் செய்ததனாலே கொடிய வினைகள் எல்லாம் என்னை ஈர்ப்ப அதனாலே நான் இந்த வினையின் காரணமாக மீண்டும் பிறக்க வேண்டிய நிலை வருகிறது. வினைதானே, வினையினால் ஆகியதானே நம்முடைய இந்த உடம்பு, வினைக்கேற்றதுதானே இந்த உடம்பு. எல்லாம் இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள் தெரியும் நமக்கு. தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் பிறந்து இறக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய உடல்நிலையும் உடல் அமைப்பும் வெவ்வேறு மாதிரியாக இருக்கிறார். ஏதோ 7 பேர் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றாலும் கூட 7 பேரை ஒருத்தரும் பார்த்ததில்லை. ஆனால்
அவரவர்களுடைய வினைக்கு ஏற்ப அவரவர்களுக்கு உடல் அமைகிறது. வினைக்கேற்ற உடல் தரப்படுகிறது. அது வினைக்கேற்ற உடலை தர வேண்டும் என்றால் கர்ப்பத்தில் போய் நாம் விழ வேண்டும், கருவறையில் சென்று தங்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். நெடுநாள் பழகி அதனாலே கொடுவினை ஈர்ப்ப கருப்பாசயம் எனும் இருள் சிறை அறையில். ஆசயம் என்றால் தங்குகிற இடம் என்பது பொருள். கருப்பம் ஆசயம் என்று பிரிக்க வேண்டும். கர்ப்பமாகிய தங்குமிடத்திலே அதான் கர்ப்பப்பை. கர்ப்பமாகிய தங்குமிடம் என்றால் தாயினுடைய கருவறை. அந்த கருப்பமாகிய இருள் சிறையிலே, கருப்பாசயம் எனும் இருள் சிறை அறையில், அது சிறை, 10 மாதம் வெளியே வர முடியாது, மிக பெரும் தண்டனை. அதெல்லாம் அது இருள் நிறைந்த சிறை என்றார். அந்த இருள் சிறை அறையில், அறை என்பது அங்கே கருவறை, இருள் சிறை, இருளுக்கு இருப்பிடமாக விளங்குகின்ற அந்த சிறை. அந்த சிறையிலே குடலெனும் சங்கிலி பூண்டு, அந்த சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது கூட சுதந்திரமாக இல்ல முடியாமல் தாயினுடைய வயிற்றுக்குள்ளே குடல் என்னும் சங்கிலியினாலே இருக்கப்பட்டு, குடலெல்லாம் பின்னி கிடக்கிறது அல்லவா அந்த குழவி மீது. குடல் எனும் சங்கிலி, குடல் என்பதுதான் குடர் என்று போலியது. குடல் என்னும் சங்கிலி பூண்டு தொடர்பட்டு, அதனாலே கட்டப்பட்டு, என்னுடைய தாயினுடைய சக்தி தானே குழந்தைக்கு வந்து சேர வேண்டும். அப்பொழுது குடல் எனும் சங்கிலி கட்டப்பட்டுதானே இருக்க வேண்டும். எனவே குடல் எனும் சங்கிலி பூண்டு தொடர்பட்டு கூட்டுச்சிறை புழுவின் ஈட்டு வலத்தழுந்தி. கூட்டுச்சிறை தாயினுடைய கர்ப்ப ஆசையம், அதுதான் சிறைச்சாலை. இங்கே தாயினுடைய வைராகிய கூடு. அங்கே கூட்டுச்சிறையில புழுவின் ஈட்டு மலத்தழுந்தி, அங்கே எத்தனை புழுக்கள், எவ்வளவு மலம், எல்லாவற்றிலும் அழுந்தியும் சோர்ந்தும் நான் இருந்தேன். நம்முடைய மிக அருமையாக மணிவாசக பெருமான் சொல்லி காட்டுவார் அல்லவா, போற்றி திரு அகவல்ல. யாய் ஒரு துயரமும் யான் ஒரு துயரமும், யாய் ஒரு துயரமும் யான் ஒரு துயரமும், இறக்கும் பொழுதில் அறப்பெரும் துன்பமும் நீ அல்லது அறிவுனர் யார் என்று கடைசியிலே கேட்கிற பொழுது, அதற்கு முன்னாலே தாயின் கருவயிற்றுக்குள் எப்படி படிப்படியாக இந்த உடல், இந்த உடல் வளர்கிறது. யானை முதலாய் எறும்பீராய உணவில் யோனியின் உள்வினை படைத்தும் மானுட பிறப்பினுள், நாம் இந்த பிறவியை பற்றி சொல்கிறார். மானுட பிறப்பினுள் மாதாவுதரத்து ஈனம் இல் கரு கிருமி செருவினில் படைத்தும். எப்படியெல்லாம் இந்த குழந்தை தொடர்ந்து வளர்கிற பொழுது அழிந்து போவதற்கான வாய்ப்பு உண்டோ, அதுல இருந்தாலும் நான் தப்பி வருகிறேன் சொல்கிறார். ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் 3 மாசத்துல அம்மதம் பிழைத்தும் 2 திங்களில் பேரிருள் பிழைத்தும், அந்த இருள் சிறை. 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ் புதி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வரு தரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை என்று போற்றி திருகாவலிலே தாயின் கருவயிற்றுக்குள் இருக்கிற பொழுது இந்த ஒரு ஆன்மா, அந்த உடல் எப்படியெல்லாம் எந்த நிலையெல்லாம் அடைகிறது என்பதையெல்லாம் பாடி காட்டுவார். அதை சற்றே கொஞ்சம் மாற்றி பாடுகிறார். கருப்பாசயம் எனும் இருள், மாற்றி பாடவில்லை, அதே கருத்து தான். கருப்பாசயம் எனும் இருள் சிறை அறையில். ஆசயம் என்றால் இருக்கும் இடம், தங்குமிடம் என்பது பொருள். கருப்பம் ஆகிய தங்குமிடம் என்றால் கருவறை. அந்த கருவறை எப்படி இருக்கிறதா, இருள் நிறைந்த ஒரு சிறையாக இருக்கிறது. அந்த அறையில தாயினுடைய குடல் என்னும் சங்கிலியினாலே நான் பூட்டப்பெற்று கட்டுப்பட்டு கூட்டுச்சிறை புழுவின் ஈட்டு மலத்தழுந்தி, தாயினுடைய வைராகிய கூட்டுல, அந்த வைராகிய கூடுதான் இவருக்கு சிறை. எல்லா உயிர்களுக்கும், எல்லா உடல் எடுக்கிற அந்த தாயின் கருக்குள் இருக்கிற குழவிக்கு அதுதான் சிறை. அங்கே புழுவின் ஈட்டு மலத்து அழுந்தி, அங்கே புழுக்களும் மலமும்
எல்லாம் சேர்ந்திருக்கிறது. அவற்றிலே நான் அழுந்தியும் வருந்தியும், அதனாலே உடனே வருந்தி என்றார். அழுந்தி உடனே வருந்தி நெடுநாள் கிடந்து, நெடுநாள் கிடக்கிறார். 10 திங்கள் அல்லவா, சில நாட்கள் குறையலாம். நெடுநாள் கிடந்து பல்பிணி பெயர் பெற்று, அந்த சிறைச்சாலைக்குள் இருக்கிற பொழுது தாய்க்கு எப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் வரும். தாய்க்கு வயிற்று வலி வரலாம், தலைவலி வரலாம், முடக்குவாதம் வரலாம், இன்னும் என்னென்னமோ நோயெல்லாம் வரும். அதையெல்லாம் இந்த குழந்தையும் அனுபவிக்கிறார் அல்லவா. பல்பிணி பெயர் பெற்று அல்லல் படுத்தும் தண்டலாளர் மிண்டி வந்து அழைப்ப, இந்த நோய்களை எல்லாம் தண்டனை கொடுக்கின்றவர்கள் என்று உருவகம் செய்கிறார் நம்முடைய திருவெண்காட்டடிகள். தாயினுடைய வயிற்றுக்குள் இருக்கிற பொழுது, தாயினுடைய வயிற்றுக்குள் புருவோடும் மரத்தோடும் உடல் அழிந்து கிடக்கிற அந்த நேரத்தில், நெடுநாள் கிடந்த அந்த நேரத்தில் பல்வேறு வகையான பிணிகள் தாய்க்கு வர, அது அந்த குழவியையும் சேர்த்து அல்லல் படுத்தும் அல்லவா. அவ்வாறு அல்லல் படுத்தும், அவ்வாறு துன்பத்தை உண்டாக்குகிற தண்டலாளர்கள், இந்த நோய் தான் தண்டலாளர்கள், தண்டனை கொடுப்பவர்கள். வயிற்று வலியும் தலைவலியும் பிற வலிகளும் ஆகிய நோயெல்லாம் அந்த தாய்க்கு தருபவர்கள், தாயின் வழியாக இந்த குழந்தைக்கு தருபவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் தண்டனையாளர்கள், தான் தண்டலாளர்கள் என்று உருவகம் செய்கிறார். இந்த நோய்களை, நோய் வருகிற பொழுது தாயும் துன்பப்படுகிறாள், குழந்தையும் துன்பப்படுகிறது. அந்த நோயெல்லாம் தண்டனையை கொடுக்கிற தண்டனையாளர்கள் போல விளங்குகின்றன என்று உருவகிக்கிறார். பல்வினி பெயர் பெற்ற அல்லல் படுத்தும் தண்டலாளர் மிண்டி வந்து அழைப்ப, இந்த நோய்கள் பல நெருங்கி வந்து எங்களை வருத்த, தாயையும் என்னையும் வருத்த, அழைத்தல் என்றால் துன்புறுத்தல், துன்புறுத்த உதர நெருப்பால் பதை பதைத்தும், அப்போ தாயினுடைய வயிற்றில் இருக்கிற அந்த அக்னினாலே, அந்த சூட்டினாலே, அதாவது தாயின் குழந்தையை வெளியேற்ற நம்முடைய தசவாயுக்கள்ல எந்த வாயுவினோடு முதலில் அந்த ஆன்மா உள்ளே செல்கிறதோ, அதை போலவே அது எந்த வாயுவினாலே வெளியேற்றப்படுகிறதோ, அப்பொழுது அது வயிற்றுக்குள் இருக்கிற காலத்தில் தாயினுடைய வயிறு அவருக்கு நெருப்பாக தகிக்கிறது. அதான் இங்க சொல்றார், குழந்தைக்கு அந்த துன்பம் உதர நெருப்பில், உதரம் என்றால் வயிறு, இங்கே தாய் வயிறு, பதை பதைத்தும் அந்த வெப்பத்தினாலே பல துன்பங்களையும் அனுபவித்தும், வாத மத்திகையின் மோத முத்துண்டும், வாதம்னா காற்றுன்னு அர்த்தம். வாதம் என்ன சொல்லுங்க, நம்ம வாதம் பித்தம் சிலேட்டமும் சொல்றோம் இல்லைங்களா. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 என்று பார்க்கிறோம். வழி என்பதுதான் காற்று, வாத ஊர் அப்படிங்கிறோம். வாதம் என்றால் காற்று என்பது. இந்த வயிற்றிலிருந்து குழந்தையை வெளியே தள்ளுவதற்கு ஒரு காற்று வருகிறது, காற்று இருக்கிறது. எப்படி முதலில் கருவுக்குள் போகிற பொழுது தனஞ்சயன் என்னும் காற்றோடு போகிறது, ஒரு காற்றின் வழியாக வெளியே தள்ளப்படுகிறது. அந்த காற்று இந்த குழந்தையை உள்ளே துன்பப்படுத்துவது எப்படி இருக்கிறதா, சாட்டையினால் அடிப்பது போல் இருக்கிறது என்கிறார். வாத மத்திகையின், இந்த காற்றானது, இந்த குழந்தையை வெளியே தள்ளுவதற்குரிய காற்றானது ஒரு சவுக்கை கொண்டு அடிப்பது போல, மத்திகையின் மோத முத்துண்டும், என்னை மோத சவுக்கினால் அடிக்க நான் அவத்தாலே முத்துண்டும் அடிபட்டும் அந்த சிறைச்சாலை கொண்டிருக்கிற பொழுது என்னாலே படுக்க முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது, இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கும். கிடத்தல் நிற்றல் நடத்தல் செல்லாது இடம்குறை வாயிலின் முடங்கி இருந்துழி. இடம்குறை வாயில், குறைந்த இடம், அந்த வயிறு என்னும் இடம், கருவறை என்னும் இடம் மிக குறைந்த இடம் தானே. அந்த குறை இடமுடைய அந்த இடத்தில் முடங்கி இருந்துழி, கையும் காலையும் முடக்கி கொண்டு அந்த குழந்தையை நாம் பார்க்கிறோம். இத்தனை நிலையில் பார்க்கிறோம். ஒரு கருவின் குழந்தை, கருவில் இருக்கிற குழந்தை எந்த தோற்றத்தில் இருக்கும் என்பதை நம்முடைய திருக்கோயில்களில் மாதந்தோறும் இப்பொழுது நம்முடைய மணிவாசக பெருமான் பாடி வைத்திருக்கிற அதை அப்படியே சிற்பமாக செதுக்கி வைத்திருக்கிறாள் என்றால், இன்று நாம் விஞ்ஞான வளர்ச்சியினாலே
ஸ்கேன் செய்து பார்க்கின்ற நிலையில் ஒவ்வொரு மாதமும் குழந்தையினுடைய தன்மை எப்படி இருக்கிறதோ அதை போலவே நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னாடி நம்முடைய திருக்கோயில் கட்டுகிற பொழுது அவருடைய சிற்பிகள் செய்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அறிவியல் நுட்பமுடையவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். அண்ட பகுதியின் முண்டை பிறக்கம் அளப்பெரும் ஆட்சி வளப்பெரும் தோட்டம் என்று நம்முடைய மணிவாசகர் பாடுகிறார் என்றால் இன்றைய அறிவியல் காட்டுகின்ற செய்தியை நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். வானசாஸ்திரம் அறிந்திருக்கிறார்கள், இயற்கையை உணர்ந்திருக்கிறார்கள், ஆற்றலை உணர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய நிலம், நீர், தீ, வழி, வெளி என்று சொல்லப்படுகிற ஐம்பெரும் பூதங்களின் ஆற்றலை எல்லாம் ஒவ்வொன்றினுடைய தன்மையும் உணர்ந்து பாடியிருக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் என்ன நிறம், என்ன குணம், என்ன தன்மை என்ற அறிவியலாளர்கள் கண்டறிவதை நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதை போலத்தான் நீங்க இடம் குறை வாயிலின் முடங்கி இருந்துடி, அந்த குறைந்த இடமுடைய அந்த கருவறைக்குள்ளே நான் முடங்கி கிடந்த பொழுது அங்கேதான் பெருமான் எனக்கு என்ன செய்கிறார், எனக்கு பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாவற்றையும் நான் கருவில் இருக்கிற பொழுதே ஊட்டுகிறார். பாவப்பகுதியில் இட்டு, பாவப்பகுதியை மட்டும் இல்ல, பாவமும் புண்ணியம் எல்லாவற்றையும் அங்கேதான் நமக்கு அந்த கருவுற்ற நிலையிலேயே சேர்க்கப்படுகின்றன. இவையெல்லாம் கருவிலே அமைந்தவை. சிவஞான சித்தியாரிலே மிக தெளிவாக சொல்லுவார். வேறு இழவு இன்பமோடு பிணி, வேறு இழவு இன்பமோடு பிணி, மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுள் பட்டது. இந்த ஆறும் முன்னாடியே கருவிலே அமைந்தது. சிலரை சொல்கிறோம் கருவிலே திருவமைந்தவர்கள் என்று. ஆனால் எல்லாருக்கும் இந்த பேரு இடவு, செல்வமும் வறுமையும், இவன் செல்வராக இருக்க வேண்டும் அல்லது வறியனாக இருக்க வேண்டும் என்பதும், இன்பமோடு பிணி, மூப்பு சாக்காடு ஆகிய ஆறும் கருவிலேயே நிர்ணயிக்க சொல்கிறார். பாவ பகுதியில் இட்டு, பாவம் மட்டும் இல்ல, புண்ணியம் அங்கதான் சொல்லப்படுகிறது. கருவியில் தானே பாவ புண்ணியங்கள் ஆகிய பிராரத்தங்கள் அமைக்கப்படுகின்றன என்பதை நாம் உணர வேண்டும். கருவிலேயே பாவ புண்ணியங்கள் ஆகிய பிராரத்தங்கள் அமைக்கப்படுகின்றன. அதுதான் நம்முடைய சித்தியாரிலே பேரு இடவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுள் பட்டது என்று தெளிவுபடுத்துகிறார். எனவே பாவப்பகுதியில் இட்டு காவல் கொடியோர் ஐவரை ஏதி, அப்போ 5 காவலர்கள் ஏவப்படுகிறார்கள். யாருன்னு தெரியும் உங்களுக்கு? திருவருளில் செல்ல ஒட்டாமல் நம்மை தடுக்கின்ற இந்த 5 புலன்கள், 5 பொறிகள், 5 புலன்களும் அந்த பொறிகளின் உடல்களாகிய புலன்கள். கொடியோர் ஐவரை ஏவி நெடிய ஆசை தலையில் என்னையும் உடலையும் பாசப்படுத்தி, ஆசை என்னும் விலங்கில் என்னையும் என்னுடைய உடலையும் தடைப்படுத்தி 5 புலன்கள் வழியாக நான் கருவறைக்குள் இருக்கிற பொழுதே இவற்றையெல்லாம் பாவம் புண்ணியம் வேறு இழவு மூப்பு சாக்காடு இன்பம் பிணி எல்லாவற்றையும் பாசப்படுத்தி, உடலையும் பாசப்படுத்தி, அதன் பின்னாலே பையன விட்டபின் மெல்ல என்னை வெளியே இந்த உலகத்திற்கு வருமாறு பிறப்பிக்கப்பட்டவுடன் மெல்ல விட்டபின் யானும் போந்தேன், யானும் பிறந்தேன் வளர்ந்தேன், தீனுக்கு உழன்றும், தீன்னா தீனி, தின்னப்படுவது தீனி. பாருங்க, அது கூட இழிவா சொல்றார். உணவு என்று சொன்னால் உண்ணப்படுவது உயர்வு. நம்ம விலங்குகளை சொல்லுகிற பொழுது விலங்குக்கெல்லாம் தீனி வச்சாச்சான்னு கேட்பாங்க, உணவு வச்சாச்சான்னு யாரும் கேட்கறது இல்லை. ஏனென்றால் அவையெல்லாம் தின்பவை, நாம் எல்லாம் உண்பவர்கள். உண்பவர்களாகிய நமக்கு என்ன சொல்றார் இவரு? ஆசைத்தலையில் என்னையும் உடலையும் பாசப்படுத்தி, இரண்டையும் ஒன்று சேர்த்து கட்டி பையன விட்டபின் 5 புலன்களால் ஆகிய நிலையில் 5 புலன்கள் வழியாக நமக்கு ஆசையெல்லாம் உண்டாக செய்து என்னையும் உடலையும் இந்த உலகத்துல வெளியே விடுகிற பொழுது இந்த புலன் உணர்வோடும் புலன் ஆசைகளோடும் என்னை வெளியே விடுகிறார். தாயினுடைய வயிற்றிலிருந்து வருகிற பொழுதே இந்த ஆசைகள் எல்லாம் நமக்குள் படுகின்றன. 5 புலன்களை பற்றிய அப்பொழுது தெரியவில்லை.
ஆனால் வளர வளர காலம் செல்ல செல்ல நாம் இவற்றையெல்லாம் உணர்கிறோம். எனவே பாசப்படுத்தி பையனை விட்ட பின் மெல்ல வெளியே தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடனே யானும் போந்து தீனுக்குழன்றும், யான் இந்த உலகத்திற்கு வந்து தின்பவற்றுக்காக அலைந்து, அதுக்கு பிறகு பசி வருகிறல்லவா, உடனே பசிக்காக தின்பதற்காக வளர வளர பசியும் பெருக அவற்றை போக்குவதற்காக நான் உழன்றும் வருந்தியும் பெரியோர் பிழைத்தும் என்னென்னலாம் தவறு செய்திருக்கிறேன். இந்த உலகத்திற்கு வந்தவுடனே இந்த குழந்தை நிலையிலிருந்து வளர்ந்த பிறகு என்னெல்லாம் செய்கிறேன் என்று வரிசைப்படுத்தி சொல்லுகிறார் நம்முடைய வழிகாட்டடிகள். பெரியோர்களெல்லாம் நான் பெரியோரை பிழைத்திருக்கிறேன், பெரியோர்களுக்கு தவறு செய்திருக்கிறேன். பெரியாரை பிழையாமை என்று ஒரு அதிகாரமும், பெரியாரை துணைக்கோடல் என்ற ஒரு அதிகாரமும் பொருட்பால 2 அதிகாரத்திலே பெரியாருடைய சிறப்பை சொல்லுவார் நம்முடைய வள்ளுவர் பேராசான். எப்படியெல்லாம் பெரியவர்களிடம் நாம் பழக வேண்டும் என்றால், தம்மில் பெரியார் தவறா ஒழுகுதல் வன்மை உளெல்லாம் தலை என்பார். நம்மை விட பெரியவர்களை, நம்மை விட கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம் ஆகியவற்றில் நம்மை விட பெரியவர்களை நம்முடைய உறவினர்களாக கொண்டு வாழ்வது, நமக்கு துணையாக கொண்டு வாழ்வது, நாம் பெற்றிருக்கிற வலிமை எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த வலிமை என்பது. தம்மில் பெரியார் தவறா ஒழுகுதல், அவர்களை நம்முடைய துணைவர்களாக கொண்டு வாழ்வது என்பது வன்மை உளெல்லாம் தலை. நாம் பெற்றிருக்கிற வலிமைகள் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய வலிமை எது என்றால், நாம் கற்றிருக்கிற தோளாற்றல் வழியாக கற்றிருக்கிற மல்யுத்தமோ அல்லது வாட்பயிற்சியோ விற்பயிற்சியோ அல்லது வேறு எந்த வலிமையெல்லாம் வலிமை இல்லை. நம்மை விட பெரியவர்களை கல்வியினாலே, அறிவினாலே, ஒழுக்கத்தினாலே எல்லாவற்றிலும் பெரியவர்களாக விளங்குகிறவர்களை நம்முடைய துணையாக கொண்டு வாழ்வதுதான் வலிமைகள் எல்லாவற்றுள்ளும் வலிமை என்று தெரிந்திருந்தும் நான் அவர்களுக்கு பிழை செய்தேன் என்பது பொருள். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தலைமையவர் என்பார். தவறு செய்கிற பொழுது சுட்டிக்காட்டி திருத்துகின்ற பெரியவர்களை துணையாக கொண்டிருப்பவர்கள் யாராலும் கெடுக்க முடியாதவர்களாக சிறந்து விளங்குவார்கள். அதுக்கு இன்னொரு குரல் சொல்வார், இடிப்பாறை இல்லாத யமராமன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் என்பார். தவறு செய்கிற பொழுது இடித்துரைக்கின்ற நல்ல அமைச்சர்களை, இந்த ஐம்பெருங்குழு, எண்பேராயம் போன்ற தவறு செய்கிற பொழுது திருத்துகின்ற நல்லவர்களை கொள்ளாத அரசன், பாதுகாவலற்ற அரசன், பகைவராக இருந்து யாரும் கெடுக்க வேண்டாம், அவனாகவே கெட்டு போவான் என்று பெரியாரை துணை கொள்வதனால் ஏற்படுகிற பயனை சொல்லுவார் திருவள்ளுவர். இன்னொரு பாடலே சொல்லுவார், பெரியாரை பிழையாமைங்கிறத, எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்வில்லை பெரியார் பிழைத்தொழுகுவார். தீப்பட்டு எரிந்தாலும் கூட பிழைத்துக் கொள்ளலாம், ஆனால் பெரியவர்களுக்கு தவறு செய்தவர்கள் பிழைக்கவே முடியாது, அதிலிருந்து தப்பவே முடியாது என்பது ஒரு அருமையான குரல். இவர் என்ன செய்கிறார், நான் பல பெரியார்களுக்கு தவறு செய்திருக்கிறேன். நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு வளர்ந்தேன், ஊனுக்கு உழன்றேன், தீனுக்கு உழன்றேன் என்றால் தின்பதற்கு, தின்னப்படுகிற உணவிற்காக நான் அலைந்தேன். பெரியோர் பிழைத்தும், பெரியோர்களுக்கு நான் பல தவறுகளை எல்லாம் செய்தேன். பிறர் பொருள் வவ்வியும், மற்றவர்களுடைய செல்வத்தை நான் கவர்ந்தேன். எப்படியெல்லாம் தவறு செய்து வாழ்ந்தேன் என்று வெண்காட்டடிகள் குறிப்பிடுகிறார் என்றால், இந்த தவறுகளை எல்லாம் அவர் செய்யவில்லை. செய்யாதீர்கள் செய்யாதீர்கள் என்று நமக்கு உபதேசம் செய்கிறார். அப்பொழுதுதான் மீண்டும் கருவென்னும் அந்த இருள் சிறைக்குள் புகாமல் நாம் பிழைக்கலாம். கருவென்னும் சிறைக்குள் புகவில்லை என்றால் இந்த உடல் என்னும் சிறை நமக்கு வந்து சேராது. எனவே இவற்றையெல்லாம் செய்யாதீர்கள் என்பது சொல்வதற்காக நான் என்னெல்லாம் செய்தேன் என்று குறிப்பிடுகிறார் என்றால், பெரியோர் பிழைத்தும், பிறர் பொருள் வவ்வியும், மற்றவர்களுடைய பொருளை அபகரித்தல், களவினாலாகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். தீய வழிகளில் வந்த செல்வம் மிக பெரிய அளவில் வளர்வது போல வளர்ந்து மிக வேகமாக அழிந்து போகும். எனவே பிறர் பொருளை ஒவ்வாதீர்கள். இன்னொரு குரலே சொல்வார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேமனோ. மற்றவர்களுக்குரிய பொருளை நான் தீய வழிகளில் கவர்வேன் என்று மனதால் நினைப்பதும் கூட பாவம். ஏனென்றால் நினைத்தலும் செய்தலோடு ஒக்கும் என்று
பரிமேலழகர் உரை எழுதி காட்டுவார். எனவே பெரியோர் பிழைத்தும் பிறர் பொருள் ஒவ்வியும் பரியாது ஒளிந்து பல்லுயிர் செகுத்தும் அன்பில்லாமல் தன்னுயிருக்கு இன்னாமை தான் அறிவான் எவன்கொடோ மண்ணுயிருக்கு இன்னா செயல் என்று ஒரு அருமையான பொருள். எல்லாவற்றுக்கும் அற்புதமான குரட்பாக்கள் எடுத்து காட்ட முடியும். பரியாது ஒழிந்து எல்லா உயிரிடத்தும் அன்பில்லாமல் பல்லுயிர் செலுத்தும் பல் உயிர்களை நான் கொன்றும். அவர் இன்னொரு பகுதியிலே பாடுவார், என்னால் கொல்லப்படாத உயிர்கள் இல்லை, நானும் பலரால் கொல்லப்பட்டிருக்கிறேன். எனக்கு தந்தையர் எத்தனை பேர், நான் எத்தனை பேருக்கு தந்தை. நான் தின்னாத உடல்கள் இல்லை, என்னை தின்னாத உயிர்களும் இல்லை என்றெல்லாம் பாடுவார். அது உலக இயற்கை. எனவே இங்க சொல்லுகிறார், பிரியாதொழிந்து பல்லுயிர் செகுத்தும் பல உயிர்களை நான் கொண்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்திருப்பதாக சொல்லுகிறார். இந்த பாவங்களை எல்லாம் செய்யாதீர்கள். இடைமருதீசனிடம் என்ன வேண்டுகிறார்? அடியேன் ஒரு உரை முனியாது கேள்மதி, நான் உற்ற குறையினை உருகின்ற குறையினை உரும் குறையினை நான் சொல்லுகிறேன், பெருமானே கேட்பீர்களாக, கொஞ்சம் வெறுக்காமல் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு, நான் இந்த உலகத்திற்கு வந்தவுடனே தாயினுடைய கருவறையாகி எருச்சிறையிலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தேன். அங்கே என்னெல்லாம் துன்பப்பட்டேன். பிறகு அந்த வாத மத்தியினாலே தாக்குண்டு பிறகு மெல்ல இந்த உலகத்திற்கு வந்தேன். வருகிறதற்கு முன்பாகவே பாவ புண்ணியங்கள் என்னோடு சேர்க்கப்பட்டன. வேறு இழவு மூப்பு பிணி இன்பம் கொடுத்துன்பம் எல்லாம் அப்பொழுதே சேர்க்கப்பட்டன. பிறகு இங்கே வந்ததற்கு பிறகு நான் வளர்ந்து தின்பதற்காக உழந்தேன், வருந்தி அலைந்தேன். அவ்வாறு போகிற பொழுது நான் பல இடங்களிலே பெரியோர்களுக்கு தவறு செய்திருக்கிறேன். பெரியோர் பிழைத்தும் பிறர் பொருள் ஒவ்வியும் என்னுடைய தீனுக்கு உழைப்பதற்காக, உணவிற்காக, உண்பதற்காக படிப்படியான மனிதனுடைய ஆசைகள் வளர வளர முதல்ல உணவுக்கு மட்டும் திருடுவான். அதன் பின்னாலே படிப்படியான ஆசைகள் வளர வளர அதற்கேற்ப திருட்டும் அதிகமாகும், களவும் அதிகமாகும். அதைத்தான் பிறர் பொருள் ஒவ்வியும் பரியாது ஒழிந்து பல்லுயிர் செலுத்தும், கொஞ்சம் கூட அன்பில்லாமல் பிற உயிர்களை கொல்லாமை என்ற அறத்தை எவ்வளவு அருமையாக வள்ளுவர் போதிக்கிறார். நம்முடைய வயிறு இடுகாடா என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இறந்து போன ஒன்றின் தசையை உள்ளே நாம் போடுகிறோம் என்றால், இறந்து போன உடல் எங்கே போடப்படும்? இடுகாட்டில் போடப்படும். எனவே இறந்து போன உடல் நம்முடைய வயிற்றுக்குள் வருகிறது என்றால் வயிறு என்ன இடுகாடா? கொல்லான் புலாய் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்றார்கள். எல்லா உயிரும் தொழும். இப்படி இந்த கொல்லாமைங்கிற அதிகாரத்துல மிக அருமையாக சொல்கிறார். கொல்லாமை, புலால் உண்ணாமை ஆகியவற்றெல்லாம் நண்பர்கள் திருவள்ளுவர் வாயிலாக அறிந்திருப்பீர்கள். எனவே அவற்றை பற்றி நான் விரிவாக சொல்லாமல் பொய்வர ஊரின் அப்புறமான பரியாது ஒழிந்து பல்லுயிர் செகுத்தும், அன்பில்லாமையினாலேதானே கொள்ளுகிறோம். பல்லுயிர்களையும் பல உயிர்களை கொல்ல முடியாது. உயிர்களை தாங்கி இருக்கிற உடல்களை கொன்றும். வேற்றோர் மனைவியர் தோற்றம் புகழ்ந்தும், பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் நம்முடைய திருவள்ளுவர் சொல்வார், பிறன் இல் விளையாமை என்பார். பிறன் இல் விளையாமை. அதையே திருமூலர் சொல்லுவார், பிறன் மனை நயவாமை என்பார். பிறன் இல் விளையாமை திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தில் 10 பாக்கள். பிறன் மனை நயவாமை என்ற தலைப்பிலே திருமூலர் 3 பாக்கள். மிக அருமையான பாடல்கள். 1-2 மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய அமைப்பாளர் சிவத்திருமதி சிவமலரம்மாவோட வேண்டிக் கொள்கிறேன், இந்த இன்னொரு 10 அடிகளை நான் நிறைவு செய்வதற்கு எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டுகிறேன். மணி 6 தாண்டி விட்டமையினாலே வழக்கம் போல் 1 மணி நேரத்தில் இல்லாமல் இன்னொரு 10 மணி துளிகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள விடுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் தொடர்கிறேன். வேற்றோர் மனைவியர் தோற்றம் புகழ்ந்தும், அதாவது பிறன் மனை நயத்தல். பிறன் மனை நயத்தல் என்பது திருமூலம், பிறன் இல் விளைதல் என்பது வள்ளுவம். 2 ஒண்ணுதான். எப்படி சொல்றாங்க 2 பேரும்?
வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? பிறன் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரில் பேதையாரில். பாவம் செய்யறவன்லே மிக மோசமான பாவம் செய்யறவன் யார் என்றால் மற்றவர்களுடைய மனைவியை விரும்புவான் தான். அவனை விட கடைப்பட்டவன் எவனும் இல்லை. அதோடு இன்னும் சொல்லுகிறார், பகை பாவம் அச்சம் பழியன நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான்கள். பிறன் மனை பிறன் இல் விழைவான் விட்டு இந்த நாளும் போகாது. பகை போகாது, பாவம் போகாது, அச்சம் போகாது, பழி போகாது. இந்த திருக்குறளை எல்லாம் நாம் விரிவாக பிடிக்க வேண்டும் என்றால் நாம் பரிமேலழகர் உரையை வைத்துக் கொண்டு பயிலலாம். அல்லது நம்முடைய ஆதீன புலவர் ஐயா அவர்கள் இந்த தலைப்புகளில் உரையாற்றி இருக்கிறார்கள். அவையெல்லாம் யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. திருவாவடுதுறை ஆதீன சமய சொற்பொழிவுகள் என்ற தலைப்பில் நாம் யூடியூப் வழியில் பார்ப்போமானால் இந்த அதிகாரங்களுக்கு மிக அருமையான விளக்கங்களை நாம் அங்கே கண்டும் கேட்டும் மகிழலாம். அப்புறம் பாருங்க, இன்னும் திருமூல இன்னும் கொஞ்சம் அழுத்தமாவே சொல்லுவார். ஆத்த மனையால் அகத்தில் இருக்கவே, ஆத்த மனையால் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டார்கள் ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவாறே என்று திருமூலர் கொஞ்சம் கடுமையாவே சொல்றார். இந்த பாடலுக்கு மிக அருமையான விளக்கம் எழுதியிருக்கிறார் நம்முடைய அருணை வடிவேல் முதலியார் ஐயா அவர்கள். அதை இந்த பாடலுக்கான விளக்கத்தை நீங்கள் அங்கே கண்டறிந்து கொள்வார் பணிவோடு வேண்டுகிறேன். ஆத்தமனையாள் என்றால் அறம் முதலிய நான்கும் செய்வதற்கு ஒரு ஆண்மகனுக்கு துணையாக இருக்கின்ற பெண்ணை மனைவியாக பெற்றிருக்கிற உயர்ந்த பெண் ஒருத்தியை மனைவியாக பெற்றிருக்கிற ஒருவன் அவள் வீட்டிலே இருக்க அவளை விட்டுவிட்டு வேறொரு இடத்திலே காவலோடு வேறொருவனால் வைக்கப்பட்டிருக்கிற மாற்றான் மனைவியை காமுறுதல் என்பது எவ்வளவு இழிவானது என்றால், தன்னுடைய தோட்டத்திலே அருமையான பலாக்கனிகள் கனிந்திருக்க அதை விட்டுவிட்டு இன்னொருவன் தோட்டத்திலே இருக்கிற ஈச்சங்காய்க்கு ஈச்சம்பழத்துக்கு அதை பெற வேண்டும் என்றெண்ணி துன்பம் உருவதற்கு இடையாகும் என்று சொல்லுவார். அதுல நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்முடைய தோட்டத்தில் பழுத்த பழத்தை நாம் கவலை இல்லாமல் எப்பொழுது வேண்டுமானாலும் பறிக்கலாம், ஆறாமது சுவைத்து உண்ணலாம். ஆனால் இன்னொருவனுடைய தோட்டத்தில் இருக்கிற, அதுவும் பலாப்பழம் கூட இல்ல, ஈச்சமரம் முட்கள் நிறைந்தது, அந்த பழத்தை பெற்று அச்சத்தோடு எவன் பார்ப்பானோ எந்த நேரத்தில் பிடிப்பானோ என்ற அச்சத்தோடு என்பது அந்த நிலை. அதைத்தான் நீங்க சொல்கிறார். அப்படியே இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அல்லது அந்த உரையினை விரிவான உரையினை படித்தறிந்து கொள்வார் அன்போடு வேண்டுகிறேன். ஆத்தமனையால் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் எருது போன்றவர்கள் என்று இழிவாக சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள் காய்ச்ச பலவின் கனி உண்ண மாட்டார்கள். தன்னுடைய தோட்டத்திலே காய்த்து விளைந்திருக்கிற பலாக்கனியை உண்ணாமல் எவனுடைய தோட்டத்திலே இருக்கிற ஈச்சங்கனிக்கு தேடி இடர்விட்டது போன்றது என்று பிறன் மனைவி நயப்பவர்களை இழிவுபடுத்துகிறார் திருவள்ளுவர். எனவே இவன் என்ன இவர் இந்த நம்முடைய பட்டேதவிகள் சொல்கிறார், பரியாதொழிந்து பல்லுயிர் செலுத்தும் வேற்றோர் மனைவியை தோற்றம் புகழ்ந்தும், அந்த பெண்களுடைய அழகை புகழ்ந்தும் தன்னுடைய விருப்பத்தின் காரணமாக வேறொருவனுடைய மனைவியினுடைய அழகை புகழ்ந்தும் பொய்பல கூறியும், நம்முடைய அடியார்களை பற்றி எல்லாம் சொல்லுகிறது. அவங்க பொய், களவு, காமம் எல்லாவற்றையும் விளக்கியவர்கள் தான் அடியார்கள் என்று சொல்வார்கள். பெரிய புராணத்தை நாம் பார்த்திருக்கிறோம். பொய்பல கூறியும் பொய்யெல்லாம் பேசியும் புள்ளியும் அற்பர்களோடு சேர்ந்தும், புல்லுதல் என்றால் சேர்தல், அற்பர்கள் கீழானவர்களோடு சேர்ந்தும் ஐவரும் கடுப்ப அவாயது கூட்டி, ஐவரும் என்ற இந்த 5 புலன்களும் இதை செய், இதை கொண்டு வா, அதை கொண்டு வா என்று நம்மை ஏவ, அந்த ஏவலின்படி அந்த 5 புலன்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 5 புலனும் நம்முடைய பின்னே வர வேண்டுமே தவிர 5 புலனும் பின் செல்லும் தகையார் என்று அந்த சண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் அந்த புலன்கள்
நம்மை பின்பற்ற வேண்டுமே தவிர புலன்கள் வழி நாம் செல்லக்கூடாது. ஆனால் இவர் சொல்லுகிறார், ஐவரும் கடுப்ப, எதை செய்ய அதை கொண்டு வா, இதை காண், இதை கேள், இதை சுவை, இதை நுகர், இதை முகர் என்றெல்லாம் இந்த 5 புலன்களும் நம்மை சிறங்கொண்டு விரட்டுவது போல விரட்ட, நாமும் அந்த புலன் உணர்வுக்கு ஏற்ப விரும்பியதையெல்லாம் கொண்டு வந்து ஈண்டின கொண்டு கிடைத்தவற்றையெல்லாம் நாமும் பெற்று வந்து நம்முடைய உறைவிடத்திற்கு கொண்டு வந்தவற்றை எல்லாம் சேர்த்த பொழுது, இந்த புலன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்த பொழுது, இட்டுழியிடாது பட்டுழிப்படாது, இட்டுழியிடாது பட்டுழிப்படாது இந்நாள் வரை இடுக்கண் எய்தினேன். இந்த 5 புலன்களும் என்னை ஏவியமையினாலே நான் பல பொருள்களையும் அந்த புலன் உணர்வுகளுக்கு தீனி அளிப்பதற்காக பல பொருள்களையும் தேடி தேடி கொண்டு வந்து ஒரு உறைவிடத்தில் தங்காமல் பல இடங்களிலும் அலைந்து அலைந்து பல ஊரும் பல நாடுமாக அலைதனாலே இன்று வைத்த இடத்தில் நாளை இல்லாமல் இன்றிருந்த இடத்தில் நாளை இல்லாமல் அதான் இட்டுழியிடாது பட்டுழிப்படாது. நான் மீண்டும் வருகிறேன், உறைவிடத்துக்கு வருகிறேன். 5 புலன்கள் என்னை ஏவியமையினாலே அந்த புலன்களுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக நான் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இட்டுழியிடாது. இருந்த இடத்துல இல்ல, ஒரு நாள் இருந்த இடத்துல மறுநாள் இருக்க முடியல. அதே போல ஒரு நாள் வைத்த இடத்துல மறுநாள் வைக்க முடியல. இதெல்லாம் அனுபவ உண்மைகள். இவ்வாறு இட்டுழியிடாது பட்டுழிப்படாது இந்நாள் வரை என்று நாம் ஒரு சொல்லை வருவித்துக் கொள்ள வேண்டும். இந்நாள் வரை இடுக்கண் எய்தி பல துன்பங்களை நான் அடைந்து பன்னாள் வாடுவு கிடந்தேன். இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் செய்தமையினாலே பல நாட்களும் நான் வாடி கிடந்தேன். செய்வோம் என்னும் வாய்வாக்கு வினையச்சம் வாடி கிடந்தேன். என்னெல்லாம் தவறு செய்திருக்கிறார் நம்ம சொல்லிட்டாரு. என்னென்ன செய்தார் தவறு? தீனுக்கு உழன்றேன், பெரியோர்களுக்கு தவறு செய்தேன், பிறர் பொருள்களை வவ்வினேன், அன்பில்லாமல் எல்லா உயிர்களையும் கொன்றேன், மற்றவர்களுடைய மனைவி பிறன் மனையை நான் விரும்பி அவர்களுடைய தோற்றத்தை எல்லாம் போழ்ந்தேன், பல பொய்களை பேசியிருக்கிறேன், அற்பர்களோடு சேர்ந்திருக்கிறேன். இந்த இந்த இயல்புகளெல்லாம் வந்து விடுமானால் தானாகவே பொய் உரைகள் வரும், தானாகவே புல்லர்கள் அற்பர்கள் வந்து துணையாக சேர்வார்கள். புலர்களோடு சேருவதனால் பொய் வரும். இந்த ஒன்றும் ஒன்றுக்கு ஒன்று இடையா தொடர்புடையவை. அதனாலே பிறன்மனையை நயக்க தோன்றும். பிறன்மனையை நயப்பதன் காரணமாக அன்பு கெட்டு போகும், கொலை எண்ணம் உண்டாகும், பெரியோர்களுக்கு தவறு செய்வோம், பிறர் பொருளை திருடுவோம். ஆக ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. இப்படியெல்லாம் தவறுகளெல்லாம் செய்து என்னுடைய புலன்கள் ஏவிய வழி நானும் சென்று ஒரு இடத்தில் இல்லாமல் பல இடங்களிலும் அலைந்து ஓர் ஊரில் இல்லாமல் இட்டுழி பட்டுழிப்படாது உறைவிடம் ஒன்றாக இல்லாமல் பல ஊரும் பல நாடுமாக அலைந்தலார். இன்றைக்கு வைத்த இடத்துல நாளைக்கு வைக்க முடியாமல், நாளைக்கு வைத்த இடத்துல இன்று இருந்த இடத்தில் நாளை இருக்க முடியாமல், ஊர்கள் தோறும் பெயர்ந்தும் நாடுகள் தோறும் பெயர்ந்தும் துன்பப்பட்டு இந்நாள் வரை இடுக்கண் எய்தினேன். அதை இட்டுழியிடாது பட்டுழிப்படாது இந்நாள் வரை இடுக்கண் எய்தி, இடுக்கண் என்றால் துன்பம் அடைந்து பன்னாள் வாடுவு கிடந்தேன். பல நாட்களும் நான் வாடி கிடந்தேன். வீடு நெறி காணேன். இந்த துன்பங்களிலிருந்து விடுபடுகின்ற வழி எனக்கு தெரியவில்லை. வீடு நெறி என்றால் அந்த வீட்டு மோட்சத்தை நான் சொல்லவில்லை. இங்கே இப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து, தவறுகளிலிருந்து, பிழைகளிலிருந்து, பொய் பேசுவதிலிருந்து, புலர்களோடு கூடுவதிலிருந்து, பிறன்மனை அழைப்பதிலிருந்து, பல உயிர்களை கொல்லுவதிலிருந்து, உண்பதற்காக அலைவதிலிருந்து, இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து வீடு நெறி காணேன். விடுதல் தான் வீடு. விடுதல் என்னும் தொழிற்பெயர்ல கல் ஈறு கட்டு விடு வீடு என்று முதல் நிலை நீண்டது. வீடு நெறி காணேன். விட்டால் கிடைப்பது வீடு. விடுதல் என்ற தொழிற்பெயர் கல் என்னும் விகுதி கட்டு விடு என்றாகி, வீடு என்பது முதலலை பகுதி, அது நீண்டது. வீடு வீடு என்றாயிற்று.
வீடு நெறி காணேன் என்றால் இவர் இந்த பாவங்களிலிருந்து, இந்த பிழைகளிலிருந்து, இந்த தவறுகளிலிருந்து பெருமானே விடுகின்ற வழி எனக்கு தெரியவில்லை, விட்டு பிழைக்கின்ற வழி எனக்கு தெரியவில்லை. பெருமானுடைய திருவடியை கண்டாதான் இவற்றிலிருந்தெல்லாம் தப்பிக்கலாம். அதான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று நம்முடைய மணிவாசக பெருமான் பாடுதான். இவர் யாரோட சேர்ந்திருக்காரு? நின்னடி பணியா கல்மன கைவரோடு சேர்ந்ததனாலே பெருமானே உன்னுடைய பொன் போன்ற திருவடிகளை காண முடியவில்லை, அதனாலே நான் இங்கே இவற்றிலிருந்து வீடு பெற முடியவில்லை. அதான் வீடு நெறி காணேன் நின்னை அடைந்த அடியார்க்கு என்னையும் அடிமையாக கொண்டே கடைசியில வேண்டுகோள் வைக்கிறார். பெருமானே கொஞ்சம் கோபப்படாமல் கேளுங்கள், வெறுக்காமல் கேளுங்கள், முனியாது கேள்மதி என்று சொன்னவர் நின்னை அடைந்த அடியாருக்கு. நான் இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ண? நின் அடிபணியா கல்மனா கைவரோடு இருந்தேன், பன்னாள் பழகினேன், அதனாலே கொடுவினைகள் என்னை வந்து சேர்ந்தன, அதனாலே கருவறையிலே புகுந்தேன், இப்படியெல்லாம் பிறந்தேன், இந்த தீமைகளை எல்லாம் செய்தேன். பெருமானே இதிலிருந்து இந்த குறைகளை எல்லாம் போக்க வேண்டும் என்றால் அதான் அடியேன் ஒரு குறை முனியாது கேள்மதி, நான் அடைகின்ற இந்த துன்பத்தை எல்லாம் கொஞ்சம் வெறுக்காமல் கேளுங்கள் சுவாமி என்று வேண்டி மகாலிங்க பெருமானிடம் கடைசியிலே வேண்டுகிறார். நின்னை அடைந்த அடியார்க்கு பெருமானே உன்னுடைய திருவடியை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிற அடியார்கள் அவர்களுடைய அடியார்களுக்கு, அடியார்க்கு அடியே என்பது போல அடியாருக்கு என்னையும் அடிமையாக கொண்டேன். நான் மிகவும் இடிமையானவன், இடிந்தவன், என்னையும் நாயும் தின்னா சோறு போல என்னையும் அடிமையாக கொண்டேன். நின்னை அடைந்த அடியார்க்கு பெருமானே உன்னுடைய திருவடி சிந்தனையோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற அடியார்கள், அப்படிப்பட்ட அடியார்கள் கூட்டத்திலே என்னையும் அடிமையாக கொண்டு என்னையும் ஒரு அடியவனாக ஆக்கிக்கொள். ஏனென்றால் இதற்கு முன்பாக நான் நின்னடி பணியா கல்மன கயவரோடு நெடுநாள் பழகிய பழக்கத்தினாலே பல தவறுகளை செய்து இப்படிப்பட்ட துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த இடுக்கண்களிலிருந்து வீடு நெறி அறியேன், எனக்கு தப்பி பிழைக்கின்ற வழி தெரியவில்லை. பெருமானே நான் உற்ற குறை, இவற்றையெல்லாம் கொஞ்சம் கேளுங்கள், என்ன செய்ய வேண்டும் எனக்கு நீங்கள் இந்த குறையை கேட்டு எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்றால், உங்களை அடைந்திருக்கிற எப்பொழுதும் பெருமானே உங்களுடைய திருவடி சிந்தனையோடு இருக்கின்ற அடியார்கள், அப்படிப்பட்ட அடியார்கள் கூட்டத்திலே என்னையும் ஒருவனாக்கி அடியார் நடுவுள் நீ இருத்தி என்று நம்முடைய மணிவாசக பெருமான் வேண்டுவது போல இங்கேயும் அவர் கேட்கிறார். அடியார்க்கு என்னையும் அடிமையாக கொண்டே, நான் இடிந்தவராக இருந்தாலும் கல்மன கைவரோடு பழகியதாலும் பல கொடுவினைகள் வந்து இருந்திருந்தாலும் இப்படிப்பட்ட பிழைகளை செய்திருந்தாலும் அப்படிப்பட்ட இடிந்தவனாகிய என்னையும் அடிமையாக கொண்டே இட்ட பச்சிலை கொண்டு ஒட்டி நன்கறிவித்து, பெருமானே நான் உங்களை வழிபாடு செய்வதற்கு எதையும் கொண்டு வரவில்லை, பெருமானுடைய திருவடிகளில் இடுவதற்கு பச்சிலை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த இட்ட பச்சிலை கொண்டு ஒட்டி எனக்கு துணையாக நின்று நான் போட்ட பச்சிலையையும், ஏனென்றால் நாம் முன்னாடியே பார்த்திருக்கிறோம், அந்த பச்சிலையே முத்தியை தரும் என்று முதல் பாட்டிலே பாடிட்டாரு. அந்த பின்னாடி பார்க்கிறோம், முதற் பாடலிலேயே அந்த பச்சிலையை கொண்டு பெருமான் முத்தியை வழங்குவார் என்று நம்முடைய திருவன்காட்டடிகள் முதற் பாடலே சொன்னார். அந்த வரியை மட்டும் சொல்லிவிடுகிறேன். அவங்க பக்தி அடியவர் பச்சிலை எடினும் முத்தி கொடுத்து முன்னின்றபடி திகழ்ந்துள்ளது ஒரு வால் திருவடி. பெருமானே உங்களுடைய திருவடியிலே பச்சிலை இட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு முத்தியை கொடுப்பவர் நீங்கள். எனவே என்னையும் அடிமையாக கொண்டே இட்ட பச்சிலை கொண்டு அடியவனாக நான் ஆனதற்கு பிறகு நான் வழிபாடு செய்கிற பொழுது எடுகின்ற பச்சிலையை கொண்டு ஒட்டி நன்கு எனக்கு ஒட்டி துணையாக இருந்து நன்கு அறிவித்து நல்லதே எனக்கு இனிமேல் சொல்லித்தாருங்கள், நான் என்னுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் வரும்படியாக அருள் செய்யுங்கள், என்னுடைய குறை இது, நான் நின்னுடைய அடியை பணியாத கல்மன கைவரோடு பன்னாள் பழகியதனாலே கொடுவினை ஈர்த்து இப்படிப்பட்ட பல தீமைகளை செய்து வீடு நெறி காணாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அறிந்து கொண்டவையினாலே நான் பச்சிலை கொண்டு வழிபாடு செய்கிறேன். இட்ட பச்சிலை கொண்டு ஒட்டி நன்கு அறிவித்து எனக்கு துணையாக இருந்து நல்லவற்றை நன்கு அறிவித்து நல்லவற்றையே என்னுடைய மனம் பின்பற்றுமாறு அவர் உணருமாறு செய்து இச்சிறை பிழைப்பித்து
இச்சிறை என்றால் முன்னாடி ஒரு சிறையிலிருந்து தாயினுடைய கருவறையாகிய சிறையிலிருந்து வந்தாச்சு. இப்பொழுது இந்த உடம்பு என்னும் சிறைக்குள் உயிர் இருக்கிறது. இச்சிறை பிழைப்பித்து இந்த சிறையில் இருந்தும் என்னை தப்ப செய்து காப்பாற்றி இனி சிறை புகாமல் இனியோர் பிறவி இனியோர் உடம்புக்குள் புகாமல், அதான் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே என்று சித்தியார் சொல்லுகின்ற செய்தி. இச்சிறை பிழைப்பித்து இனி சிறை புகாமல் இனியோர் உடம்புக்குள் புகாமல் காத்தருள் செய்ய வேண்டும். பெருமானே நீங்கள் காத்தருள் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட பெருமான் அவர்? தீத்திரண்டன்ன செஞ்சடையோனே, நெருப்பு குய்ந்தது தீ திரண்டிருப்பது போல சிவந்த சடாமுடையுடைய பெருமானே காத்தருள் செய்ய வேண்டும். என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், அருள் செய்ய வேண்டும். இனியும் ஒரு முறை இச்சிறைக்குள் நான் புகாமல் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பெருமான் வருந்துவார் அல்ல, அப்பர் சுவாமிகள் வருந்துவார் அல்லவா? அருநோய்கள் கடவெண்ணீர் அடியாராயில் அடியத்தார் பிறந்தவார் ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிகநலிய பேர்த்தும் சேர்த்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என அவர் பாடுவது போல, பிறப்பதும் இறப்பதும் தொழிலாக மாறாமல் என்னை இனிமேலும் கருவென்னும் சிறையில் புகாமலும் இந்த உடம்பென்னும் சிறையில் புகாமலும் காத்து அருள் செய்ய வேண்டும் பெருமானே. தீத்திரண்டன்ன செஞ்சடையோனே என்று பெருமானுடைய சடைமுடியினுடைய விரிவு, ஏனென்றால் அது ஞானத்தின் விரிவு என்றும் அன்பின் விரிவு என்றும் முதல்லேயே பார்த்தோம். முதல் விரிவை பார்க்கிற பொழுது இந்த சடாமுடியை சொல்லுகிற பொழுது அடி சார்ந்தவர்க்கும் முடியா என்பதும் நிறைய கொடுப்பினும் குறையாச்சலுடைய பெருமான் இங்கே விரி சடை மீமிசை வெண்மதி கிடப்பினும் இருவரி கண்டத்து ஏகநாயகன் என்று பார்க்கும் பொழுது அந்த சடையினுடைய விரிவு பெருமானுடைய அந்த ஞானத்தினுடைய விரிவாகவும் அன்பின் விரிவாகவும் விளக்குவதனாலே தீத்திரண்டன்ன செஞ்சடையோனே என்று பெருமானை அழைப்பித்து, பெருமானே நீங்கள் அன்பின் பெருக்கு, எனவே எனக்கு உங்களுடைய அன்பின் காரணமாக ஒரு பெரிய அருள் செய்ய வேண்டும், காத்தருள் செய்ய வேண்டும், சிறை புகாமல் காத்தருள் செய்ய வேண்டும், இந்த உடலென்னும் சிறைக்குள் மீண்டும் புகாமல் காத்தருள் செய்ய வேண்டும் என்று இங்கே நம்முடைய திருவெண்காட்டடிகள் இந்த 55 அடிகளுடைய அகவல்பா வழியாக மிகச் சிறப்பாக முதலில் ஒரு 20 வரிகள் வரை 23வது அடி வரை 22வது அடி வரை பெருமானை அவருடைய பொது சிறப்பு இயல்புகளை எல்லாம் சொல்லி விழித்து அழைத்து 23வது அடியிலே ஒரு வேண்டுகோளை வைத்து அந்த வேண்டுகோள் என்ன என்பதை தொடர்ந்து 48வது வரி வரை சொல்லி, நான் இந்த துன்பங்களிலிருந்து விடுபடுகின்ற நெறியை எனக்கு தெரியவில்லை, நீங்கும் வழி எனக்கு தெரியவில்லை என்பதை 49வது அடியிலே சொல்லி 50வது அடியிலிருந்து 55வது அடிகள் வரை உள்ள பகுதிகளிலே பெருமானை மீண்டும் தீத்திரண்டன்ன செஞ்சடையோனே என்று அழைத்து, உன்னுடைய திருவடியை அடைந்த அடியார்கள், அப்படிப்பட்ட அடியார்களுக்கு என்னையும் ஒரு அடியானாக ஆக்கி அடிமையாக கொண்டு நான் வணங்கி செலுத்துகின்ற மலர்களையும் பச்சிலைகளையும் ஏற்று எனக்கு நல்லவற்றை அறிவித்து இனியும் இந்த உடலினும் சிறைக்குள் புகாமல் காத்தருள் செய்ய வேண்டும் என்று பணிவோடு வேண்டிக் கொள்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று சொல்லி, இன்னும் இந்த சிந்தனைகளை மிக விரிவாக நாம் சிந்திப்பதற்கு இடம் இருக்கிறது. நான் வழிவிட்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொண்டு உங்கள் அறிவிலிருந்து வருகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி தம்பலம். கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய பணிவாக